ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஓட்ஸ் இட்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்படி ரொம்ப ஈஸியாக ஓட்ஸ் வச்சு இட்லி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓட்ஸ் இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு ஓட்ஸை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நல்லா சூடாக விடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடைச்ச முந்திரி பருப்பை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக மாறினதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடலாம். கடுகு வெடித்ததும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு அந்த கடலைப்பருப்போட கலர் லைட்டாக கோல்டன் கலரில் மாறுறது வர அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு நல்ல ஒரு பொன்னிறமாக மாறினதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1-2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை கப் அளவு ரவையை போட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். இந்த ரவைக்கு பதிலாக நீங்கள் உடைச்ச கஞ்சி கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையெல்லாம் நெய்யில் வறுப்பட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காயப்பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5-6 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். ஓட்ஸு ரவை எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இனி இதை நல்லா ஆற விடலாம். ஆறுன்னு அப்புறமா எடுத்து ஓட்ஸ் இட்லிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணலாம். இந்த வறுத்த இந்த மாவை நீங்கள் நல்லா ஆறுன அப்புறமா அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் இட்லியை வச்சு சாப்பிடலாம். 1 வாரம் வரை இந்த வறுத்த மாவு கெட்டு போகாமல் இருக்கும். வறுத்த மாவுலாம் நல்லா ஆறிட்டு இனி இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு தயிரை ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே ஒரு கப் அளவு தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு சூடான தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் அந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவு ஈனோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நல்ல பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ணின கேரட், அப்புறம் பொடியாக நறுக்குன ஒரு சின்ன பச்சை மிளகாய், கூடவே பொடியாக நறுக்குன கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணுனா போதும். காய்கறிகளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் இதை மூடி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றி அவிச்சு எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓட்ஸ் இட்லி மிக்ஸை எடுத்துருக்கோம். இது இப்போ லைட்டாக திக்காகி இருக்கும். இதில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி இட்லி குக்கரில் ஒரு 1/4 அளவு தண்ணி நிரப்பிட்டு இட்லி தட்டிலெல்லாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இனி ஒரு குழிக்கரண்டி வச்சு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் இட்லி மிக்ஸை ஊற்றிடலாம். நம்ம எடுத்த மாவில் மொத்தம் 10 இட்லி பண்ணலாம். இப்படியே எல்லா தட்டிலையும் மாவு ஊற்றி வச்சிடலாம். இனி இந்த இட்லி தட்டை குக்கருக்குள்ளே வச்சு மூடி வச்சு ஒரு 10 to 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம்.
குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணின அப்புறமா ஏதாவது ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா டூத்பிக் வச்சோ குத்தி பாருங்கள். டூத்பிக்கில் ஒன்றும் ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு. உள்ளேலாம் நல்லா குக் ஆகியிருக்கு. இனி இட்லிலாம் லைட்டாக ஆறுன அப்புறமா எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான டேஸ்டியான ஓட்ஸ் இட்லி பண்ணியாச்சு. இந்த இட்லிக்கு சைடிஷாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.